கைலையில தாயார் பார்வதி இல்லாத சமயத்துல தேவலோக மங்கையான ஆடி எனும் பெண் பார்வதி தேவியின் உருவத்திற்கு தன்னை உருமாற்றிக்கொண்டு சிவனை நெருங்க முயற்சிக்கிறாங்க. வந்திருப்பது தன்னவள் இல்லை என்பதை உணர்ந்து தன்னுடைய திரிசூலத்தால ஆடியை அழிக்க எத்தனிக்கிறாரு. அப்போது சூலத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி தேவலோக கன்னிகையான ஆடிய புனிதமடைய செய்து, ஒரு நிமிடமாவது தங்களின் அன்பான பார்வை என் மீது பட வாக்கியம் பெற எண்ணம் கொண்டே இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறி மன்னிப்பு வென்றாங்க. கோபத்தில் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூலோகத்தில் கசப்பு சுவையை உடைய வேப்பமரமாக பிறப்பெடுப்பாய் என சாபமிடுகிறார். தேவமங்கை விமோச்சனம் கேட்க பக்தைக்கு மனமிறங்கி, நீ ஆதிசக்தியின் அம்சமாகவும் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் மாதத்தில் ஆடியாகவும் போற்றப்படுவாய் என வரமளிக்கின்றார்.